ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ முதல் நாள் நைட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இட்லிக்கு அரைச்சிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது தோசையாக மாறிடுச்சு. அப்புறம் சரி ஓகேன்னு தோசையை ஊற்றியாச்சு. இட்லி புளிக்க வைக்கிறது இங்கே ஒரு பெரிய டாஸ்க் தான். ஏன்னா நாங்கள் ஏசி யூஸ் பண்ணுறதுனால குயிக்காக அது புளிச்சிடாது. அப்போ வந்து அவனில் லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே இட்லி பெட்டரை வச்சா அது ஒரு 6-7 ஹவர்ஸில் புளிச்சிரும். ஸோ இட்லி புளிச்சிருச்சு. சரி ஓகே நம்ம தோசையாகவே ஊற்றிக்கலாம் அப்படின்னு தோசைக்கெல்லாம் ஃபேன்லாம் சுட வச்சுட்டு கொஞ்சம் சின்ன சின்ன க்ளீனிங் வேலை பார்த்துட்ருந்தேன். ஏன்னா அந்த மாதிரி சின்ன டைமில் சின்ன சின்ன க்ளீனிங் வேலை பண்ணிட்ட மாதிரி இருந்தால் அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்க வேண்டிய தேவை இல்லை. ஸோ மிஷின்லேயும் உடுப்பை போட்டுட்டு இதையும் பண்ணிகிட்ருந்தேன். மோஸ்ட்லி யூஏயில் இப்போ எல்லாமே பேக் டு நார்மல் வந்துட்டுருக்குது. நாங்களுமே பேக் டு நார்மல் தான் இருக்கிறோம், எந்த இஷ்யூஸும் இல்லை. ஆனால் நிறைய பேர் வந்து அவங்க பேக் டு நார்மல் வராது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. தெரியலை இன்னும் இஷ்யூஸ் இருக்குதா அப்படின்னா, நியூஸஸ் வருது இருக்குது அப்படின்னு. பட் தெரியல, ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நார்மல் ரெகுலர் லைஃப் ஒன்று போய்கிட்டு இருக்குது. பட் அது வந்து எப்படின்னா சேஃப்னா இந்த இஷ்யூஸ்க்கெல்லாம் முன்னாடி எவ்வளோ சேஃபாக இருந்தோமோ அதே அளவு சேஃபாக இப்போ இருக்கிறோன்னு தான் சொல்லணும். எல்லாம் பயம் இல்லாமல் ஸ்கூல் போகிறாங்க. இருந்தாலும் மனசில் இது எப்போ ஃபுல்லாக முடியும்னு ஓடிக்கிட்டு தான் இருக்குது.